Hello everyone, this is Akash here. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Royal Enfield Bullet Standard 350 old model பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 years of old பைக்கு, ஒரு விண்டேஜ் லுக்கில் இருக்கும், ஒரு ரெட்ரோ லுக்கு தெரியும். இந்த பைக்கோட எல்லா கான்செப்டும் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பைக்கு வந்து வரும்போதே வந்து உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்கோட வரும். நாங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த டிஸ்க் பிரேக்கோட அவங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கு வந்து இப்போ தான் வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன் ஆகிருக்கு, ஒரு ரீபர்த் கொடுத்துருக்கோம். இதுக்காக தான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜினை கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து 346cc இன்ஜினோட கொடுக்குறாங்க. 18 bhp 5000 rpmல வந்து இந்த பைக் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பைக்கோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டார்க்கு தான். இது வந்து 32 Nm 3000 rpmல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், அவங்களுக்கு வந்து ஏர் கூல்டு இன்ஜினோட தராங்க. தென் வந்து உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஃபுட் கியர் தான். கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் எப்படி தெரியுமா பார்த்தீங்கன்னா எமகாவில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லெஃப்ட்டில் வரும். அதே மாதிரி கியர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கீழே மற்ற எல்லாம் மேலே. இது வந்து அப்படியே ஆப்போசிட், அந்த கியர் பேட்டர்னும் இல்லாமல் அந்த கியர் சைடே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டில் கியர் இருக்கும், அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே மற்றெல்லாம் கீழே. ஸோ இந்த பைக் வந்து ஓட்டுறது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம், அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலையும் ஓட்ட முடியாது. ஆனால் இந்த மாடல் பைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சூப்பர் பைக்காக இருந்தது. இந்த ஓட்டாத ஆளே இல்லை. எல்லா மூவிலையும் சரி, சூப்பர் ஸ்டார்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி, கமல், விஜயகாந்த், இங்கே மட்டும் இல்லை மலையாள இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து மோகன்லால், மம்முட்டி, நம்ம தோனி வந்து பச்சிஸ்மோ வேரியண்ட்டில் புல்லட்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு பைக். இந்த பைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு தனி கலை. அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இக்னிஷன் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க, அப்புறம் இன்ஜின் கில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சோக்கு மாதிரி இருக்கும், ஆனால் அது சோக் இல்லை, இது வந்து டீகம்ப்ரஸர். இந்த டீகம்ப்ரஸர் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஆம்ஸ் மீட்டர் வந்து அந்த வந்து மிடில் இருக்கணும். அப்படி மிடில் இருந்தால் தான் வந்து பைக்கு ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த டீகம்ப்ரஸரில் வந்து 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ட்ரையல் ப்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது கையை எடுத்துகிட்டு ஒரு கிக்லேயே ஸ்டார்ட் ஆகணும். இதை வந்து நீங்கள் கிக் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அடிக்கும். அப்படி ரிட்டர்ன் அடித்தா நீங்கள் இந்த இடம் வந்து இந்த காப்ஸ் வந்து கண்டிப்பாக வீங்கிடும். அவ்வளோ பவரான ஒரு விஷயம் இது. அதனால வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கலை வேணும்ன்ட்டு. இப்போ பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து வண்டி கம்ப்ரஸ் ஆகுது முன்னாடியே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டன் அடிக்கும். அப்படி அடித்தா கண்டிப்பாக கால் வீங்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் நிறையா அவஸ்தைப்பட்டிருக்கேன் சின்ன வயசில். இந்த பைக்கு வந்து எல்லாராலையும் ஓட்ட முடியாது. எவ்வளோ பெரிய சூப்பர் பைக்ஸ் ஓட்டினா கூட வந்து இந்த பைக்கை வந்து ஓட்ட முடியாது. ஏன்னா வந்து நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் கேட்டிருந்தேன் எங்கள் அப்பாட்ட வந்து இந்த பைக்கு வந்து கொடுங்கட்டு. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 10th படிக்கிறது வந்து எல்லா பைக்கும் நான் ஓட்டிட்டேன், ஆர்வ காலத்தில் ஓட்டுவேன். நான் ஓட்டாத பைக்கு இது மட்டும் தான். ஒரு 7th நான் கேட்டுட்டுப்பேன், இன்னும் இந்த பைக் கொடுங்க ஓட்டுன்ட்டு. அதுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, இந்த பைக்கை வந்து நீ வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டு. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த பைக் எடுத்துகிட்டு எங்கே வேணால் போய்க்கோ, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. நான் இந்த வந்து பைக் வந்து சொல்லிக் கொடுக்காம நானே வந்து ஆர்வக்கோலமாக பட்டு இந்த இடம் வந்து எனக்கு வந்து இந்த காப்ஸ் இடம் வந்து பயங்கரமாக வீங்கியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த வந்து நான் சொன்னேன் இந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கலைன்ட்டு. இந்த பைக்கோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கப்பு இருக்குல்ல, இந்த கப்பு வந்து உங்களுக்கு வந்து பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஆர்பிஎம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு 1960s 70s பார்த்தீங்கன்னா வந்து இந்த புல்லெட்டு வந்து ஒரு டர்ட் பைக் மாதிரி வந்து ஓட்டுவாங்க, ரேஸ் ஓட்டுவாங்க. புல்லெட்டு தான் அப்போ வந்து இந்த தமிழ்நாடு சரி இந்த இந்தியாவில் முக்கால்வாசி வந்து இந்த புல்லெட்டு தான் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணிது. இப்போ எமங்க R15 KTM டியூக்கு எப்படி சொல்கிறோம் அது மாதிரி வந்து இந்த புல்லெட்டை தான் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த பாயிண்டர் வந்து எதுக்குன்னா முக்கால்வாசி வந்து இந்த ஆர்பிஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இப்போ ரேஸுக்கு ஓட்டுற மாதிரி இந்த ஆர்பிஎம் வந்து டியூன் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு எக்கனாமியாக ஓட்டுறதுக்கு வந்து இந்த பைக்கை வந்து டியூன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான எப்படி ஓட்ட போகிறோமோ அப்படி ஏற்ற மாதிரி இந்த வந்து பாயிண்டர் வச்சிடும். ஸோ இந்த பாயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்க பைக்குக்கு மட்டும் வரும். இப்போ வரைக்கும் வந்து கிளாசிக்கெலாம் வந்து இந்த மாதிரி பாயிண்டர் எதுவுமே இல்லை. புல்லட்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். ஸோ புல்லட்னா வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு வந்து ஒரு இது ஓடின்னு இருந்துது. ஸோ எப்படி அதுக்கு பேர் வந்தது, எதனால் வந்து அவ்வளோ மரியாதை, புல்லட்னாவே ஏன் அவ்வளோ பேர் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு பயங்கரமாக பார்க்குறாங்கன்ட்டு சொல்லிடுறேன். கேரளாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊரில் இல்லை ஒரு வீட்டில் வந்து யார் வந்து யானை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரி ஒரு கெத்தாக பார்ப்பாங்க. அதே போல் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த புல்லட் வச்சுருந்தாவே வந்து ஒரு ராஜ மரியாதை வேறு லெவலில் ஒரு லுக் இருக்கும். ஸோ இது வந்து சும்மா சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஓட்டும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணில் வந்து ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க, அப்படிதான் நாங்கள் வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்துன்னு வந்துருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நடப்போம். இந்த பைக்கை வந்து பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கு எதுக்கு இவ்வளோ சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கு வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. ஏன்னா வந்து இந்த பைக்கு மிலிட்ரிக்கும் வந்து இந்த பைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்து ஹெவி கிராங்க் ஷாஃப்ட் அவங்க இன்ஜினோட கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹைலைட் வந்து இந்த பைக்கு வந்து டார்க்கு உங்களுக்கு நல்லாவே இழுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எந்த டெரெயினில் இருந்தாலும் இந்த பைக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆகும். புல்லட்டோட வந்து ஹைலைட்டு அந்த ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் வந்து எதுக்கு வந்து லாங் ட்ரைவ் எடுக்கும்போது இன்ஜின் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் புல்லட் அப்படி இல்லை. புல்லட் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ஜின் சூடாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பவரும் வந்து டார்க்கும் வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகி சும்மா பறக்கும் வண்டி. அதான் வந்து இந்த புல்லட்டோட ஹைலைட்டான விஷயம் வந்து அந்த புல்லட்டு தான். அதனால வந்து நான் ஸ்டாப்பாக வந்து புல்லட்டை வந்து உங்களுக்கு வந்து நம்பி கொடுப்பாங்க. எங்கே வேணால் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போவாங்க. இது மாதிரி விஷயம் நடக்கும். அந்த புல்லட் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஜேர்னியை வந்து இது பண்ணலாம். இப்போ இந்த பைக்கு வந்து இங்கே இப்போ இந்த ரீஸ்டோரேஷன் ஆகிருக்குல்ல, இந்த பைக்கு வந்து இங்கேருந்து ஒரு லே லடாக்கோ இல்லை இமாச்சல் பிரதேஷ்க்கோ இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக ஓட்ட முடியும். அதுக்கு வந்து டிரைவராக வந்து கேப்பபிளாக இருக்கணும். ஆனால் பைக்கு வந்து இது வந்து தரமான ஒரு இந்த ரைடரால் முடிஞ்சால் இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போகலாம் நான் ஸ்டாப்பாக. ஆனால் வந்து அந்த ரைடர் வந்து ரெடியாக இருக்கணும் அதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷனு சீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீட்டை பார்த்திங்கன்னா வந்து பக்கெட் சீட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னும் ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து போத் ரைடரும் அண்ட் பில்லியனருக்கு வந்து வேறு லெவல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின் சுத்தமாக கொண்டு கூட தெரியாது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லெக் பிரேக் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்டில் வரும், மற்ற பைக்கில் வந்து ரைட்டில் வரும். அது அந்த கியர் பாக்ஸ் வந்து மாறிக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கும் மாறி இருக்கும். சடனாக வந்து ஒருத்தன் வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டுறான்னா நீங்கள் சரியான கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதே வந்து அவங்க கியர் பேட்டர்னு தெரியாமல் கண்டிப்பாக இதாகும், கன்ஃபியூஸ் ஆகும். தென் வந்து பிரேக் அழுத்தும் போது அவன் வந்து கீரு நினச்சி பிரேக் அழுத்துவான். இந்தமாதிரி வந்து மாறி கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த பைக்கை வந்து ஓட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்னெல்லாம் இந்த பைக்கில் வந்து விஷயம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்பரேட்டர் வருது, பழைய கார்பரேட்டர். இந்த கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஜப்பான் கார்பரேட்டர் சொல்லுவாங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா வந்து 35 km/லிட்டர் வரும். தென் வந்து டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த பைக்லையும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பார்த்திங்கன்னா 14.45 லிட்டர் வருது இந்த டேங்க் கெப்பாசிட்டி. உங்களுக்கு வந்து பைக்கோட வந்து வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 163 kg வருது பைக்கோட வெயிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆர்ன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூட்ஸ் ஆர்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பழைய காலத்து அம்பாஸ்டர் காரில் ஆர்ன் எப்படி இருக்கும் அந்த ஆர்ன் தான் இது. உங்களுக்கு வந்து இந்த ஆர்ன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வந்து சவுண்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த வந்து பழைய அம்பாஸ்டர் ஆர்ன் தான் இந்த பைக்குக்கு வந்து போட்டிருக்கோம். புல்லட்டுனாவே ஒரு மேன்லி ஒரு ரெட்ரோ ஒரு கெத்தான மூமெண்ட் வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் பார்க்க போகிறோம்.
வாங்க. ஸோ புல்லட்டுன்னு சொன்னாலே வந்து அதோட பீட்டு தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா தெரியும். அது டக் 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 சவுண்டு. இது வந்து ஓல்டு புல்லட்னால இந்த சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். புல்லட்டில் இந்த சைலன்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய வேரியண்ட் இருக்குது. நான் பொதுவாக இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் பர்டில் சைலன்சர். அதோட சவுண்டு கேட்போம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டிருப்பீங்க, வேறு லெவலில் வந்திருக்கும். இப்போ வந்து லேம்ப் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ஆலோஜன் பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டு பார்த்திங்கன்னா ஆலோஜனில் வரும். இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஆலோஜனில் தான் கொடுப்பாங்க. ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைனல்லாம் வரும். இது வந்து ஆம்ப் மீட்டர். நான் சொல்லியிருந்தேன் இந்த டீகம்ப்ரஸர் வச்சு இந்த மீட்டர் நடுவில் இருந்தால் தான் வந்து பைக்கு ஸ்டார்ட் ஆகும். தென் வேறு வந்து நான் வந்து இந்த டிஸ்க் போட்டோன்னா வந்து அவங்க வந்து கேலிபர் வருது. ஸோ அவங்க வந்து கேலிபர் வரதுனால உங்களுக்கு வந்து மாஸ்டர் சிலிண்டரை கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ப்ளெயினாக இருக்கும். ஏன் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டீல் தகுடு மாதிரி ஒரு ஸ்டீல் மோனோகிராம் வரும். ஸோ இந்த மோனோகிராம் என்ன பண்ணுமா, இங்கே வந்து இந்த டேங்க்கில் வந்து அங்கங்கே ஹோல்ஸ் வந்து வெல்ட் பண்ணணும். ஸோ இது இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. நல்லா வந்து இந்த மோனோகிராம் இருக்குது, ஆனால் அந்த மோனோகிராம் போடாமல் வச்சுருக்கோம். இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு லுக் தரதுனால வந்து இப்படியே வந்து ஓட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த கோல்டு பெயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஒரு கலர் இருக்குது. ஸோ இது வந்து ஹேண்ட்மேடு கோல்டு பெயிண்ட்டு. இது வந்து ஸ்டிக்கரோ இல்லை இதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து தனியாக பெயிண்ட் பண்ணுறாங்க இதுக்காக வேண்ட்டு. அதுவும் வந்து இப்போது ஆளுங்க வந்து இந்த மிஷின் பெயிண்ட்லாம் இல்லை, ஹேண்ட்மேடு. அது பழைய ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் இந்த கோல்டு பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ இருக்க ஆளுங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த பைக்கை பற்றி பேசினா நம்ம பேசிகிட்டே போகலாம். இப்போ ஏற்கனவே வந்து இருட்டாயிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பத்தாது. இந்த பைக்கை பற்றி நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் எனக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எதனால வந்து இந்த பைக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஸ்பெஷாலிட்டி இந்த பைக்குக்குன்ட்டு சொல்லி. இது மாதிரி வந்து நிறைய விண்டேஜ் பைக்கு உங்களுக்கு வந்து பழைய பைக்குக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். I see you guys in another video. Until then, this is Akash signing off. Bye.